ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. சங்கரம் சங்கராச்சாரியம் சத்குரும் சந்திரசேகரம் அஸ்மதாச்சாரியவரியம் ச பிரணதோஸ்மி புனః புனः. இந்திரனுக்கும் விருத்தாசனுக்கும் போர் நடந்து இருக்கிறத பார்த்தோம். அவன் நிறைய மாய வித்தைகள் எல்லாம் பண்ணான். அந்த மாய வித்தைகள்ல இந்திரனே கொஞ்சம் திக்கு முக்காடிதான் போயிட்டான். கடைசியில அவனுக்கு வேற வழியே தெரியல, என்ன பண்றதுன்னு பார்த்தான். அந்த ரதிஷி முனிவர்கிட்ட கொண்டு வந்த அந்த முதுகெலும்பு இருக்கு, அந்த வஜ்ரம் பாய்ந்த முதுகெலும்பு, அதுல பண்ண இந்த வஜ்ராயத்தை கடைசியா பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். இது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த விருத்தாசனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பார்த்தான், ஏற்கனவே இவனோட சண்டை போட்டு ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு, நமக்கு காலம் நெருங்கிடுத்து அப்படின்னு பார்த்தான். ஊரில் தோல்வி அடைந்து அங்கே அப்படியே போயிட்டான். தேடி பார்த்து எங்கேயுமே காணும். அவன் போனது எப்படி இருக்குன்னா, அந்த ரொம்ப சிவப்பான அவனுக்கு, ஆனா உடம்பெல்லாம் ஒரே கண்ணங்கரையல்னு இது, கையில வாள் வேற வச்சுட்டு இருக்கான். அவன் இருந்தாலும் அதை உபயோகப்படுத்தி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியுது. கடல் போனான், அந்த கடலுக்குள்ளேயே போனான். அந்த கடலுக்குள்ள ஒரு மலை இருந்தது. அந்த மலையை உச்சி மேல போய் உட்கார்ந்துட்டு எப்படி இருந்தான்னா, ஒரு மேகம் அப்படியே அந்த மலை மேல முட்டித்தானே எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கருத்த மேகம் அந்த மலை மேல உட்கார்ந்த மாதிரி இவன் கருத்த உடல், பெருத்த உடல், அதோட போய் உட்கார்ந்தான். அவன் உட்கார்ந்து இருந்தது எப்படி இருந்ததுன்னு பரஞ்சோதி முனிவர் சொல்ற, இந்த தேவர்கள்லாம் ஏதாவது பாவங்கள்லாம் பண்ணியிருந்தான்னா அந்த மொத்த பாவமும் உருவெடுத்து வந்தது மாதிரி இருந்தது. அது அவன் எப்படி உட்கார்ந்து இருந்தான்னா, இவனுக்கு அடுத்தது என்ன கஷ்டம் வரப்போறதுன்றது தெரியாத அங்க போய் உட்கார்ந்துருக்கான். ஒரு பொய் தவசி மாதிரி, ஒரு கண்ணை முடிந்து அப்படியே தவம் பண்ற மாதிரி முனிவர் மாதிரி அங்க உட்கார்ந்துட்டான் போய். அவருக்கு நன்னா தெரியும், இவர் தாய்மான சுவாமி சொல்ற மாதிரி 5 வகை ஆகின்ற பூத பேதத்தினால் ஆகின்ற யாக்கை, இந்த உடம்பு இருக்க பஞ்சபூதங்களால் ஆனது. இது எப்படின்னா, நீர் மேல் அமர்கின்ற குமிழி என நிற்கின்றது. எப்படி தண்ணி பரப்பு மேல ஒரு நீர் குமிழி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. நளினி தடகத ஜலம் அதி தரளம். ஜலம் அதிசய தரளம். அது இதுல வருது இல்ல. ஆமா, நளினி தடகத ஜலமதி தரளம் தத்வஜீவிதம் அதிசய சபலம். ஆமா, இப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. உட்கார்ந்தான், கண்ண முடின்னு உட்காந்துறான், என்ன நடக்க போறதுன்னு தெரியல. ஏதோ பஞ்சபூதத்தினாலான இந்த உடம்பு இது தண்ணி மேல இருக்கிற குமிழி போல இருக்கு அப்படின்லாம் தெரியல. என்ன நான் அறியாத காலம், இதெல்லாம் எனக்கு புரியல, அவனுக்கும் புரியல. இது தாய்மான சுவாமி சொல்ற பாட்டு அப்படியே அவனுக்கு பொருந்தது. காலம் எல்லாம் முந்தி மகிழ உற உண்டு எடுத்து உடுத்து இன்பம் ஆவதே போன்ற நெறி என்று இருந்தேன். நான் காலம் முன்னா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்படியே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு நல்லா உடுக்கிறது, நல்ல ஆடைகளை அணியறது, நல்லா சாப்பிடுறது, தூங்குறது, இப்படியே இன்பத்தோட இருக்கிறது அப்படியே இருந்தேன். ஊராயமாக நின்றது அருள் உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. கடைசியில ஒரு நாள் இதெல்லாம் நிலை இல்லைன்னு புரிய நிலைக்கு நீ கொண்டு வந்த, எனக்கு அந்த ஞானத்தை கொஞ்சம் உண்டு பண்ண, அப்ப இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா எந்த நிலை பேசினாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில காலம் கடந்து போச்சு இல்லையா, அதனால ஏதோ பேசணும் இடங்கவில்லை. என்ன பேசினாலும் நமக்கு புத்தியில உரைக்க மாட்டேங்கிறது. யார் என்ன அறிவுரை கொடுத்தாலும் ஏற்றுக்கூடிய நிலையிலேயே நான் இல்ல. காலம் கடந்து போயிடுத்து. அல்லால் இறப்போடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சு பகீரணும், துயில் உறாது, இரு விழியும் இரவு பகலாய் செந்தழில் மெழுகானது. எப்படி ஆச்சு தெரியுமா? இப்ப என்னுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கொஞ்ச நேரத்துல போயிடுவேன்னு தெரிஞ்சா, அவன் வஜ்ராயத்தை கொண்டு அடிக்க போறான், இந்திரன் போயிட போறேன்னு தெரிஞ்சா பகீருங்கிறதா மனசு நஞ்சு பகீருங்கிறது. தூக்கம் வரல, கண்ணை முடின்னு தபஸ் பண்ணான்னாக்க அது கண்ணை முடின்னு இருக்க முடியல. இருவழியும் இரவு பகலா பகலா 2 கண்களும் எப்படி இருக்குன்னா, அப்படியே மெழுகு, எப்படி செந்தழல்ல போட்ட மெழுகு எப்படி இருக்கோ அந்த மாதிரி அப்படி உருகி போயிடுத்து. நான் என்ன பண்றதுன்னு தெரியாத முழிக்கிறேன்னு அவர் சொல்ற மாதிரி இவனும் மூச்சுன்னு உட்கார்ந்து இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாத மூச்சுன்னு இருக்கான். அந்த சமயத்துல இவர் என்ன பண்ணாரு, நம்ம இந்திரன் என்ன பண்ணாரு, இந்த பாடலை பார்த்துட்டு அடுத்த மேல போலாம்.
செருவினில் உடைந்து போன செங்கண் வாழ் அவுணன் அங்கோர் அறுவரை முதிர்கார் போல் அடைந்து வானாடர் செய்த உருகு எழு பாவம் தானோ உருவெடுத்து இருந்து நோக்கும் பரிசன நோற்றான் இன்னும் பரிபவ விளைவு பாரான். இந்த போர்ல தோத்து போறோன்ற நிலை வந்த உடனே கண்ணெல்லாம் செவந்து கோபம் வந்துட்டு அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. கண்ணெல்லாம் செவந்து போயிட்டு கையில ஒரு வாள் பளபள இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாத இருக்கு. அந்த அசுரன் கடற்பரப்பிற்கு உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு மலையை ஒண்ணு தேடி போய் அந்த மலைக்கு மேல அந்த உச்சியில மேகத்தை போல உட்கார்ந்துட்டாம அவனோட கருத்த மேனியானது தேவர்களுடைய பாபங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து எதிர உட்கார்ந்த மாதிரி இருந்தது. அப்படி உட்கார்ந்த அவனுக்குமே அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு தெரியல. அவன் எதுவுமே தெரியாத அவன் பாட்டு உட்கார்ந்துருக்கான். என்ன ஆகுறத பாக்கலாம், என்ன ஆனாலும் ஆயிட்டு போட்டோம், கண்ணை மூடின்னு உட்கார்ந்துருவான், என்ன ஆனாலும் ஆகட்டும்னு உட்காந்துட்டான். அவன் செருவினில் உடைந்து போன செங்கண்பாள் அவுணன் அங்கோர் அறுவரை முதுகில் கார்போல் அடைந்து வானாடர் செய்த உருகு எழு பாவந்தானோ உருவெடுத்து இருந்து நோக்கும் பரிசன நோற்றான் இன்னும் பரிபவ விளைவு பாரான். செருவினில் உடைந்து போன, இந்த போர்ல தோல்வி அடைந்து போன இனிமே அவ்வளவுதான், மனசு உடைஞ்சு போயிட்டு அவனுக்கு. செங்கண் அவனுடைய சிவந்த கண்களை உடைய வாழ் அவுணன், வாழ்படையை கையில வைத்திருக்கக்கூடிய அந்த அவுணன், அந்த அசுரனானவன் அங்கு ஓர் அந்த இடத்துல பக்கத்துல அறுவரை முதுகில், அறுவரைன்னு ஒரு அரியதான அந்த கடலுக்குள்ளேயே ஒரு மலை இருந்திருக்கு. அது ரொம்ப அரியதான அந்த மலை மேல உச்சியின் மேல முதுகின் மேலன்னா அந்த உச்சியின் மேல கார் போல் அடைந்து ஒரு மேகம், ஒரு கனத்த கார் மேகம்னாக்க கருப்பான மேகம். கார்மாமிசை காலன்வரில் கலபத்து ஏர்மாமிசை எதிர்படுவாய் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்வார் கந்தர் அனுபூதியில. கார்மாமிசை காலன் மாமிசை காரண கடங்கரேன்னு கர்த்தவன். அவன் எப்படி எரும மாட்டு மேல வருவான் அந்த ஏவன். வரும்போது நீ வரணும், முன்னாடி நிக்கணும். கார்மாமிசை காலான்வரில் கலபத்து ஏர்மாமிசை எதிர்படுவாய், நீ எதிர்க்க நிக்கணும். கார்மார்ப வலாரி தலாரியனும் சூர்மா மடியத்தொடு வேலவனே, எதிரிகள் எல்லாம் அழித்து அசுரர்கள் எல்லாம் அழித்த முருகா நீ என் முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிறாரு. அது மாதிரி இங்க கார்னு கண்ணங்கரையில் கார் போல் அடைந்த முகிலை போல, முகில்னு மேகம், மேகத்தை போல சென்று வானாடர் செய்த, அவன் எப்படி உட்கார்ந்து இருந்தான்னா வானாடர், வான் நாடு சொர்க்கலோகம், அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பூலோக வாசிகள், அது மாதிரி இங்க தேவர்கள் அவர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்க வாசிகள் இருக்காரு. அவ அங்கேயும் பாவம் எல்லாம் பண்ணுவா போட்டுருக்கு. நம்ம பூலோகத்துல தானே இல்ல, மற்ற லோகத்துல இருக்கிறவளுக்கு எங்கெல்லாம் மனுஷா இருக்காளோ அவெல்லாம் பாவம் பண்ணுவான்னு தான் தெரியுது நமக்கு. நல்லது கெட்டது எல்லாத்தையும் இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குதான் இங்க. இவன் எப்படி இருந்தா, இவன் தேவர்களால் செய்யப்பட்ட பாபங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அது மொத்தமும் ஒன்னா சேர்ந்து ஒரு கெழு பாவம் தான், ஒரு அஞ்சத்தக்க ஒரு பாபமானது. அவ செய்த பாவங்கள்லாம் ஒரு உருவு எடுத்து இருந்து நோக்கும் பரிசு என்னன்னு சேர்த்து படிக்கிறார். ஒரு உருவு எடுத்து ஒரு ரூபத்தை தாங்கி நான் கூட சொல்ல மாட்டேன், சில பேர்லாம் பார்த்தா என்ன சார் பண்றது, எனக்கு என் தலையெடுத்து இப்படி வாச்சிருக்கேன், நான் பண்ண பாபத்துடைய மொத்த ரூபமும் இதுதான் அப்படின்பா இல்லையா. சில பேர்லாம் அப்படியே அங்கலாய்ச்சிப்பாரு தெய்வாள்ல. அது மாதிரி இதெல்லாம் பாபம்லாம் ஒரு உருவத்தை எடுத்து அங்க அந்த அஞ்சத்தக்க பாபமானது ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு இருந்து நோக்கும் பரிசனை, அங்க ஏதோ தவம் செய்வது போல, ஒரு நோன்பு நோற்பது போல இன்னும் பரிபவ விளைவு பாரான். அவன் இன்னும் என்ன நடக்க போறது, அடுத்தது தனக்கு என்ன நேர போறது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத அவன் கண்ணை மூடின்னு உட்காந்துட்டான். துன்பத்தெல்லாம் என்ன வரப்போறது, துன்பங்கிறத பார்க்காத கண்ணை மூடிட்டா ஒண்ணும் தெரியாத. இந்த ஒரு வேடிக்கை சூழ்நிலையா பூனை கண்ணை மூடிட்டா உலகெல்லாம் அத்தமிச்சு போடுதா அதை நினைச்சுக்குமா. அது தான் கண்ணை மூடிட்டா எல்லாம் ரொம்ப இருட்டாயிடுச்சு, எல்லாம் உலகெல்லாம் தூங்கி போயிடுச்சு நினைச்சுக்குமா. அது அடுத்தது எங்கேயா போய் ஜெல்ல வழியா பால் குடிக்க போலான்ற மாதிரி. அப்படி இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்தவன் வேற வழியே இல்லாத கண்ணை மூடிண்டு அங்க போய் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவன் இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு தவம் பண்றான்னு இந்த இடத்துக்கு புரிஞ்சு போயிடுது.
கைதவ நோன்பு நோக்கும் கள்வரை கண்டு வானோ செய்தம் தவம் என அணையான் யானர் வச்சிரன் சீரிப்பான் போல் பொய்தவன் தலையை கொய்தான் உணரிவாய் நிறைய சோரி பெய்தது வளாரி தன்னை பிடித்தது பிரம்மச்சாயை. இது கூட பார்த்தோம் நினைக்கிறேன். இவன் பொய்யான ஒரு தவத்தை பண்றவன் தவம் பண்ற மாதிரி ஒரு வேஷம் போட்டு நாங்க உட்கார்ந்து இருக்கான். அப்படி வஞ்சகமா தவம் செய்வது போல இருக்கக்கூடிய அந்த கல்வனாகி அந்த விருத்தாசுரனை பார்த்து இந்த தேவர்கள் எல்லாம் செய்த தவத்தின் பயனோன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருந்த இந்திரனானவன் அவன் என்ன பண்ணான்னா புதுசா எடுத்துட்டு வந்த வஜ்ராயுதம் இருக்கே அதை எடுத்து இன்னைக்குதான் அதை உபயோகப்படுத்த போறான். இது எப்படி இருக்கு பாக்கலான்னு பழக்க போறான். அதை கூட நம்ம பார்த்தோம் கொஞ்சம் டீட்டெயில்டா. அப்படி பொய் தவத்தையுடைய அந்த அசுரனுடைய தலையை வெட்டி விட்டான். அப்ப என்ன ஆச்சு, அவன் தலையை வெட்டினோடனே அவனோட உடம்புல இருந்து வெளியில வந்த ஊற்று மாதிரி வந்த அந்த ரத்தமானது அந்த கடல் முழுக்க பரவி அப்படியே கடல் முழுக்க கடல் நீரானது இது சிவந்த நிறம் போல் ஆகிவிட்டது. சரி, அவன் கதையை முடிச்சுட்டான். இவன் கதையை என்னாச்சு, பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருந்தது. அந்த பாடத்தை பார்க்கலாம். வானோர் செய்தவம் அறையான் தேவர்கள் எல்லாம் செய்த தவத்தனை ஒத்த இந்திரன். இவருடைய பாபத்துக்கெல்லாம் அவர் என்ன சொன்னார்னா, அந்த கருத்த விருத்தாசுரன் மலை மேல உட்கார்ந்தது மேகம் மாதிரி உட்கார்ந்து இருந்தது தேவருடைய பாபமே உருவெடுத்து வந்தது போலன்னார். இந்திரனை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த தேவர்கள் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் புண்ணியம் பண்ணிதானே அந்த தபசருடைய புண்ணியத்தினால பலத்தினால அதெல்லாம் உருவெடுத்து இந்திரன் மாதிரி வந்தது அப்படின்னு. கைதவ நோன்பு நோக்கும் கல்வனை கண்டு, கைதவ நோன்பு வஞ்சனையா பொய்யா பண்ணக்கூடிய தவத்தை செய்யக்கூடிய நோன்பு நோக்கும் அந்த தவத்தை பொய்யாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கல்வனை கண்டு, அந்த கல்வனாகிய அந்த திருட்டு பயலான அந்த விருத்தாசுரனை கண்டு யானர் புதிய வஜ்ராயுதம் குலிசப்படை வஜ்ரம் சீரிப்பான் போல் அப்படின்னு அதை இப்பதான் ஆரம்பிச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். நம்ம ஒரு புதுசா பேனா வாங்கினா கூட என்ன பண்ண இங்கில் அப்படி கொஞ்சம் தோச்சு அந்த காலத்துல. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது, ஏதோ கேட்ரிட்ஜ் அது இதெல்லாம் வந்துட்டேன். அப்பெல்லாம் இங்கு பாட்டில் இருக்கும். அந்த புது பேனா வாங்கினா அந்த இங்கு அந்த நிப்ப மாத்திரம் கொஞ்சம் அப்படி முக்கி எழுதி பார்ப்பேன் சரியா இருக்கான்னு. அந்த கடையில வாங்கி எழுதும் போது கரெக்டா இருக்கும், நல்லா எழுதும். வீட்டுக்கு வந்த பிறகு போய் இங்கு போட்டு ஃபில்லப் பண்ணி எழுதினாக்க அது இங்கெல்லாம் சைடு வழியா வெளில வந்துடும். பேனா எழுதாட்டு திரும்பி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தாங்க. அவன் சொல்ல, நான் கொடுக்கும்போது நல்லா தான் சார் கொடுத்தேன், நீ பார்த்து வாங்கிட்டு போல அப்படிமா. நீ என்ன பண்ணியோ இருப்ப அப்படி பண்ணிட்டு போய் எப்படி பண்ண தப்பிச்சுக்கிறது வழி பண்ணுவான். அது மாதிரி இவன் என்ன பண்றான்னா, இது வரைக்கும் உபயோகப்படுத்தவே இல்லை, உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் வரல. இப்ப இந்த விருத்தாசுரன் அழிக்கிறதுக்கு இந்த குலிசப்படைய அவன் எடுத்தான். அந்த கல்வனாகிய அந்த விருத்தாசுரனை பார்த்து அந்த புதிய குலிசாயுதத்தை எடுத்து பழக்குவது போல பொய்தவன் தலையை கொய்தான். பொய்யான தவத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த விருத்தாசுரனுடைய தலையை கொய்தான்னு அறுத்தான். துன்பமே என்பதை கொய்து விட்டாள் என்பார் பாரதியார் பாட்டுல. பயனெண்ணாமல் உழைக்க சொன்னால் பக்தி செய்தனை பிழைக்க சொன்னால் துன்பம் என்பதை கொய்து விட்டால் துயரில்லாதனை செய்து விட்டால் துன்பம் என்பதை கொய்து விட்டாள் அப்படின்னா இந்த கொய்து விட்டாள்ன்றதா சீவர்து. துன்பம்ங்கிறதே அப்படி வெட்டி எடுத்துட்டாளாம், சாய்ச்சிட்டாளாம் அம்பாள். பாரதியார் சொல்வாரு. அது மாதிரி இங்கேயும் இவன் என்ன பண்ணா, அந்த விருத்தாசுரனுடைய தலையை வெட்டி விட்டான், சீவி விட்டான், இரண்டு சீவர மாதிரி சீவிட்டான். புணரிவாய் நிறைய சோரி பெய்து, இந்த கடல் நிறைய வண்ணம், அந்த கடல் மொத்தம் ரொம்ப அளவுக்கு அவன் எவ்வளவு ஆகிருதி பெருசா இருக்கும். அதுல இருந்து அவங்களோட உடம்புல இருந்து குருதி என்ன ரத்தம் அதுக்குள்ள இருந்து ஊற்று மாதிரி பொழிந்தது. வலாரி தன்னை பிடித்த பிரம்மச்சாய் பிடித்தது. வலன்ற அசுரனுடைய வலாரின்னு அந்த வலனுடைய எதிரியான இந்திரனுக்கு, இந்திரன் தன்னை அந்த வலாரி தன்னை அந்த வலனுக்கு எதிரியான இந்திரன் தன்னை அவனை பிடித்தது பிரம்மச்சாயை. அங்க பிரம்மச்சாயன இந்திரனை பிரம்மஹத்தி தோஷமானது பிடித்து கொண்டது அப்படின்றத இந்த பாடல்ல இருக்கு. இது ஏற்கனவே ஒரு தடவை அந்த ஒருத்தரை கொண்டாச்சு இல்லையா, அது யாரு, திரிஷிரஸ் தொஷ்டாவுடைய பிள்ளை இல்லையா, அவனை கொண்டாச்சு. அப்போ ஒரு பாபம் வந்தது.
அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் இந்த இவனை கொன்னதுனால இவன் வந்து யாகத்திலேருந்து வந்தவன், தபஸ்னால பிறந்தவன், அது ஒரு மகிழ்ச்சிக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்தவன். அவனை கொன்ன உடனே இந்திரனுக்கு இந்த தடவை பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. பிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுவான், இந்த ஒரு பாவம் பிடிச்சிட்ட உடனே வேற வழி இல்லை, யாரா இருந்தாலும் செய்ததுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். பழமொழி சொல்றதுலயே உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி அது வந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்ச உடனே அந்த பிரம்மஹத்திங்கிறது என்ன பண்ணித்தன, அது வந்து ஒரு ரூபம் எடுத்துட்டது. ரூபம் எடுத்துட்டதுன்னா ஒரு ஒரு பிசாசு மாதிரி அப்படி வச்சுமே ஒரு அபிச்சார பிரயோகம் பண்றாங்க. அப்ப அது ஏதோ ஒரு தீய சக்தியாக உருவெடுத்தது. இவர் கூட துர்வாச முனிவர் கூட தன்னுடைய ஜடையில இருந்து ஒரு முடியை எடுத்து கீழே போட்டு அது அம்பரீஷனை துரத்தின்னு போச்சு இல்லையா ஒரு பிசாசு ரூபமா. அது மாதிரி இங்க இது என்னாச்சு, இந்த பிரம்மஹத்தி அது வந்துடுத்து. அது இவனுடைய அவனை கொன்ன பிரம்மஹத்தி பாபம் இருக்க அந்த அசுரனை கொன்ன பாபமானது இப்போ இவனை இந்திரனை துரத்த ஆரம்பிச்சது. இந்திரனை துரத்த ஆரம்பிச்சது எப்படி துர்வாசனை துரத்திட்டோ அந்த பிசாசு, அது மாதிரி இவனை துரத்துறது. துரத்துறதுன்னு என்ன பண்றது அப்படின்னு, துரத்தினா எங்கேயா ஓடி போய் ஒழிச்சுக்கலாமோன்னு இல்ல, அது என்னெல்லாம் பண்ணுறதுங்கிறத இந்த பாடல அவர் கொஞ்சம் விளக்கமா சொல்றார். எனும் மார்பை தட்டும் உருத்து எழும் அதிர்க்கும் போர்க்கு வம் எனும் வாய் மடிக்கும் வால் எயிரத்துக்கும் வீழும் வால் எயிர் அதுக்கும் வீழும் கொம்மனவோடு மீளும் கொதித்த அழும் சிரிக்கும் சீரும் எனும் அளவு நீக்காது என் செய்வான் அஞ்சினவானே. இப்படிலாம் அது பண்ணுமா, அதான் பயமுறுத்துமா, அது பயமுறுத்தி துரத்திட்டே வருமா. என்ன பண்றது, ஒரு திரும்பி பார்த்தா ரொம்ப கிட்டத்தட்ட இருக்கமா இருக்க, எத்தனை தான் ஓட முடியும், ஓடிட்டே இருந்தா கூட என்னதான் இந்திரனா இருந்தாலும் அவனுக்கும் இந்த ஒரு வழிபாபம் வந்த உடனே பயம் வந்துடுத்து. என்னென்ன பண்ணுமா அப்படின்னாக்க, இந்த கொலை பாபம் இவன் அதட்டுமா அப்படின்னு மிரட்டுமா, அப்புறம் தன்னோட மார்பை தட்டுமா, உன்னை தொலைக்காத விடுறது இல்லை அப்படிங்குமா. அப்படி கோப கனலோட அதை முழிச்சு பார்க்குமா, கண்ணுல இருந்து கோப கனல் வர மாதிரி. அப்புறம் ஹாஹாஹான்னு பெருசா சிரிக்குமா, பேரொலி செய்யும், சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடுமா, வா என்னோட சண்டை போடுவா அப்படிங்குமா. அப்புறம் வாயில பல்லெல்லாம் கடிக்குமா, நரன்னு பல்லெல்லாம் கடிக்குமா. அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேல இருந்து அப்படி விழுமா, விழுந்து காமிக்குமா, உன் மேல இப்படிதான் விழ போறேன் அப்படின்னு குப்புற வந்து விழுமா. அப்புறம் விரைந்து ஓடுமா, இந்த மாதிரி வேகமா ஓடினா உன்னால என்ன தப்ப முடியுமா அப்படின்னு ஓடுமா. அப்புறம் திரும்பி வருமா. அப்புறம் பொங்கி அப்படியே நான் உன்னை படுத்துற பாட்டுல நீ எப்படி அழ போற தெரியுமா, இப்படிதான் அப்படின்னு பொங்கி அழுது காட்டுமா. அப்புறம் அதனால இது சந்தோஷப்படைஞ்சு அது சிரிக்குமா. அப்புறம் கோபத்தோட வந்து பக்கத்துல நிக்குமா. என்னன்னோ சொல்றாரு இப்படி. அதனால என்ன செய்யுது, இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு தெரியல. அதாவது பாவம் பண்ணும்போது தப்பு பண்ற போது யோசனை பண்ணாத பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள் எல்லாம் வரும்போது அப்பதான் முழிப்போம், ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நம்ம பௌராணிகர்கள் எல்லாம் சொல்லும் போது இந்தந்த பாபத்துக்கு இந்தந்த கஷ்டம் அந்த காலத்துல சொல்லுவார். அனந்தராம தீட்சர்னு உபன்யாசம் பண்ணும்போது சொல்லுவார், நமக்கு கஷ்டம் வருதுன்னா எப்படின்னாக்க ஏதோ ஒரு ஜென்மத்துல என்னென்னலாம் பாவம் பண்ணணுமோ அந்த ஒரு பாவத்துக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு பகவான் வச்சிருக்கான். நரகம் தனியா கிடையாது, இங்கேயேதான் திருப்பி வந்து போறது, அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். சில சமயம் கலியில கை மேலேயே பலன் கொடுத்துருவான். அதாவது இந்த குடத்தை தண்ணிக்குள்ள முக்கிற மாதிரி நம்ம யாரையோ போன ஜென்மத்துல அழைத்து முக்கி இருந்தோம்னா இந்த ஜென்மத்துல நமக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வரும், மூச்சு திணறுமா. சாதாரண வெளியில இருக்கும்போதே நமக்கு மூச்சு திணறுமா. இந்த மாதிரி ஒரு பாபத்துக்கும் ஒரு விதமான ஒரு பலன் தண்டனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதான் நினைச்சு பார்த்தோம் ரொம்ப பயமா இருக்கும். அதை விட இந்த கருட புராணம் கேட்டாலே தூக்கம் வராது நமக்கு. அதுல வந்து இந்த உடம்ப விட்ட அப்புறம் எங்கெல்லாம் போறது எப்படி எல்லாம் போறது அப்படின்லாம் சொல்லும் போது அது ஏதோ ஒரு நெருப்பு வந்து ஆறாக ஓடுமா, அதை தாண்டி போகணும் முடியுமா. ஐயோ அதை எப்படி தாண்டி போறது, அது மாதிரி நடந்து போகணும்பா, எப்படி நடந்து போக முடியும். இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. ஆனா இதெல்லாம் யார் போய் பார்த்துட்டு வந்து இங்க பண்ணா தெரியல. அதெல்லாம் புராணத்தை சொல்றதுக்கு மகர்ஷிகள் எல்லாம் பார்த்திருப்பாளா இருக்கும், எழுதியிருப்பாளா இருக்கும். இல்ல இதெல்லாம் நம்மள பயமுறுத்துறதுக்காகப்பா, பாவம் பண்ணாதப்பா, தப்பு பண்ணா இந்த மாதிரி தண்டெல்லாம் கிடைக்கும் பயமுறுத்துறதுக்காக கூட சொல்லிடலாம் அப்படின்னு தோன்றது. இது மிரட்டுறது என்ன, எப்படி மிரட்டுறது, எனும் அளவு நீங்காது அப்படின்னு ஒரு அதுக்கு அளவே இல்லாத, அதுக்கு எல்லையே இல்லாத மாதிரி மிரட்டும். அது எனும்
அப்படின்னு அது அதட்டுமா, மார்பை தட்டும், தனது மார்பில் அப்படி 2 கையால தட்டிக்கும், உன்னை விட்டேனா பாருன்னு. உறுத்தெழும், அப்படி ரொம்ப கோபத்தோட இப்படி எழுதும், உட்கார்ந்துருக்கும், திடீர்னு எழுந்துக்கும், அதற்கும் பெரிய சத்தம் போடும், பேரொலி செய்யுமா, ஹாஹான்னு. போருக்கு வம் எனும், வா என்னோட சண்டைப்படுத்துக்கு வா அப்படிங்குமா. வால் ஏறு அதுக்கும், அந்த ஒரு பற்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய பல்லாம் பார்த்தா வால் மாதிரி இருக்குமா, அந்த ஒரு பல்லும் வால் மாதிரி இருக்குமா. அது அப்படி அப்படி அப்படியே வாயில ஆட்டி காமிக்குமா, என் பல்லால் உன்னை கடிச்சு விடுவேன். விழும், குப்பரை விழும், அப்புறம் கொம்மென ஓடும், ரொம்ப வேகமா அங்கேயும் இங்கேயும் ஓடும். ஓடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா திரும்பி வரும், எங்கேயோ பார்த்து போகும், அவன் போயிட்டு அப்படின்னு இந்திரன் நினைச்சுன்னு போது திரும்பி வருமா. வந்து அப்படியே பொங்கி அழ மாதிரி பண்ணுவான், பாரு நான் உன்னை படுத்துற பாடக்கு நீ இப்படிதான் அழ போறேன்ற மாதிரி. அப்புறம் சிரிக்கும், திடீர்னு பெரிய ரொம்ப ஒரு அட்டகாசமா சிரிக்குமா. சீரும், சீரும் அப்படின்னாக்கா அப்படி சீறி பாயிற மாதிரி வருமா. என் செய்வான் இப்படிலாம் இந்த படித்துன்னு சொன்ன அந்த பிரம்மகத்தி என்னதான் செய்வான் இந்திரன், ஒன்னும் செய்ய முடியாது. அவன் அஞ்சினான், பயந்தான், அவனுக்கு பெரிய பயமே வந்துட்டு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அப்பதான் அவனுக்கு என்ன தோன்றது, குடுகுடுன்னு ஓடி போயிட்டான், பூலோகத்துக்கு தான் வரணும், வேற வழியே இல்லாத வந்தான். அந்த பூலோகத்துக்கு வந்து என்ன பண்ணா, ஈசான்ய திசை, அது சிவனுக்கு உரிய திசை, அந்த திசையில இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல ஒரு குளம், அந்த குளத்துல அப்படியே குதிச்சான். குதிச்சுட்டு அங்க ஒரு தாமரை கொடி அதுக்குள்ள பூந்துட்டான், தாமரை தண்டுக்குள்ள ஒளிஞ்சுட்டான். அப்படி ஒளிஞ்சின்ற உடனே இந்த இந்தர் இல்லாத போயிட்டான், இந்த லோகத்துல ராஜா இல்லாத போயிட்டு தேவர்கள்லாம் தவிக்கிறார். இந்த விருத்தாசுரனை கொன்ன பாவம் இந்திரனை தான் தொடுத்தது, மற்ற தேவர்கள் எல்லாம் தொடுத்தல, அவெல்லாம் அங்க இருக்கா, இங்க ராஜாவுக்கு தான் ஆபத்து வந்துருச்சு. இவன் வந்து இந்த தாமரை கொடிக்குள்ள ஒளிஞ்சுட்டான். அப்படி ஒளிஞ்சுட்டு இருக்கும் போது அந்த காலத்துல அந்த அவன் நில உலகு அப்படின்றது இந்த ஊர், இந்த பூமியில ராஜாவே இல்லாத இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வானுலகத்துக்கு தேவர்கள்லாம் என்ன பண்றது பார்க்கும்போது, அப்ப நம்ம ஊர்ல ஒருத்தன் யாகம் பண்ணி அஸ்வமேத யாகம் பண்ணான், நவுஷன் அப்படின்னு ஒருத்தன், ஒரு ராஜா. அவன் ரொம்ப ஒரு தபஸ் பண்ணி அஸ்வமேத யாகம் பண்ணோன்னு அந்த வேள்வியை பண்ணான். அவன் எப்படி வேள்வி பண்ணான்றது அடுத்தது வரப்போறது. விரைந்தான் அறந்திசையோர் வாதி வீழ்ந்து ஒரு கமல நூலுள் கரந்தனன் மகவான் இப்பார் கற்பக நாடு புல் என்று இருந்ததால் எல்லையும் பரிநகுடன் என்போன் அரும் பரி வேத வேள்வி ஆற்றினான் ஆற்றுநல்லை. பிரிச்சு படிக்கலாம். விரைந்தான் திசையோர் வாவி வீழ்ந்து ஒரு கபல நூலுள் கரந்தனன் மகவான் இப்பால் கற்பக நாடு புல்லென்று இருந்ததால் இருக்கும் எல்லை இம்பரின் நகுடன் என்போன் அரும் பரி மேத வேள்வி ஆற்றினான் ஆற்றும் எல்லை. மகவான் யாகத்துக்கெல்லாம் தலைவன், யாகத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய இந்திரநாதமன் அறந்திசை ஊர்வாதி, அறந்திசைன்னு சிவபெருமானுடைய திசையாக சொல்லப்படக்கூடிய ஈசான்ய திசையில ஒரு வாவி, வாவின கிணறு குளம், இதுக்கு ரெண்டுக்கும் சொல்றது சிறிய நீர்நிலை. அது அந்த குளத்துக்குள்ள போய் விரைந்து விழுந்து அதுல வேகமா போனோம், பின்னாடி துரத்துறது அந்த பிசாசு, அதனால நேரம் வந்து அந்த தண்ணி குளத்துக்குள்ள விழுந்தான். விழுந்து அங்க கமல நூலுள் கரந்தனன், கமல நூல்னா தாமரை தண்டு, அந்த தண்டுக்குள்ள அது நூல் மாதிரி இருக்கு இல்லையா, தடியா இருந்தா கூட அந்த நூல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள கரந்தனனை மறைஞ்சுட்டான், அதுக்குள்ள ஒளிந்து கொண்டான். விரைவாக ஓடி குதிச்சு அந்த தாமரை தண்டுக்குள்ள நுழைஞ்சு அதுக்குள்ள தன்னை மறைத்து கொண்டான். இப்பால் இப்ப இந்த பக்கத்துல வாங்க, இவன் இங்க பூலோகத்துக்கு வந்துட்டான். இப்பால்னா அங்க வானுலகத்துல கற்பக நாடு, கற்பக நாடுனா கற்பக விருட்சம் இருக்கக்கூடிய நாடான அந்த வானுலகம், தேவர்களுடைய உலகமானது எப்படி இருந்தது? தேவர் உலகம்
புல் என்று இருந்தது, பொலிவிழந்து இருந்தது. ராஜா இல்லாத, அதை நடத்துறதுக்கு வழி தெரியாத அப்படி இருக்கு. ஒரு ராஜா இல்லைன்னா நாடுக்கு எப்பவுமே செக்யூரிட்டி கம்மி தானே இல்லையா? அதனாலதான் அரசன் பலமா இருக்கணும். அரசன் தத்தியா இருந்தா பிரயோஜனம் இல்லை இல்லையா? இந்த வேணனுடைய கதையில அப்படித்தானே வருது. ஒரு அராஜகமான ஒரு ராஜா அப்படி இருந்தான்னாக்க என்ன பண்ணுவா? முனிவர்கள் எல்லாம் பார்த்தா என்னவோ நல்லதெல்லாம் சொல்லி பார்த்தா அவன் கேட்கிற மாதிரி இல்லைன்னு பண்ண, வேற வழியே இல்லை, நம்ம அவனை ஒழிச்சு போடலான்னு சொல்லி அவனை பொசிக்கிறா இல்லையா? அது மாதிரி ஒரு ராஜா இல்லைன்னு சொன்னாக்க தேவர்களுக்கே ராஜா இல்லைன்னு என்ன பண்றது? பூலோகத்துக்கு ஒரு ராஜா இல்லைன்னாலும் இவ்வளவு கஷ்டம் போது தேவர்களுக்கே ஒரு அரசன் இல்லாத போயிட்டான்னு என்ன பண்றது? தேடினான். பார்த்தா அப்போ ரொம்ப அவளுக்கு ஒரு வரம் மாதிரி என்ன கிடைச்சது அப்படின்னா, இன்பரில் இந்த பூலோகத்துல இருக்கும் எல்லை பூலோகம் அப்படி ராஜா இல்லாத இருக்கும் காலத்துல இந்த பூலோகத்துல என்ன இருந்தது? நகுடன் என்பான். நகுஷன் ஷாக்கு டா யூஸ் பண்றா இவ. நகுடன் என்பான், நகுஷன் அப்படின்னு கூடிய ராஜா. அவன் எந்த ஊர்ல இருந்தான்? நகுஷன் கீழே இது ஹஸ்தினாபுரம் தான், குருக்ஷேத்திரம் அந்த ஏரியா தான். யுதிஷ்டிரனோட அவன் எந்த வம்சத்துல வர? எந்த வம்சத்துல வர தெரியலையே எனக்கு. இல்ல இல்ல சூரிய வம்சத்துல இல்ல. சூரிய வம்சம் இல்ல, சந்திர வம்சம். அதனால்தான் ஓ புரூரவஸ் ஆயுஷோட புள்ள நகுஷன். புரூரவஸ் ஊர்வஷி புரூரவஸுக்கு புள்ள ஆயுஷ், ஆயுஷோட புள்ள நகுஷன் அப்படின்னு சொல்றான். அந்த நகுஷன் என்ன பண்ணா? தபஸ்லாம் பண்ணா, கடைசியில அஸ்வமேத யாகம் பண்ணான். எங்க அஸ்வமேத யாகம் பண்ணாலும் இந்திரன் வந்துருவான் இல்லையா கெடுக்கிறதுக்கு. இப்ப இந்திரன் கதையே இதுல இருக்க தள்ளாடுறது, அவன் அங்கேயோ ஓடி போய் அந்த குளத்துக்குள்ள எல்லாம் ஒழிஞ்சுட்டான். அப்ப அதனால இவனுடைய யாகம் ரொம்ப பரிபூர்ணமா நடந்து முடிஞ்சு போச்சு. இந்த அசத்தேரப்படுத்த தனக்கு ஒரு நல்ல அரிய பதவி கிடைக்க போறதுன்னா அங்க போயிட்டு நல்லா அழகா இருக்கப்படாதா? அது என்ன பண்ணிட்டு சொல்ல போற அடுத்த மேல அவன் நகுஷன் என்பான். அவனை போய் அரும்பரி மேத வேள்வி ஆற்றின அரிய அஸ்வமேத யாகத்தை அவன் பண்ணான். அரும்பரின்னு அரியதான பரி குதிரை, அஸ்வம், மேத வேள்வி அஸ்வமேத வேள்வி அஸ்வமேத யாகத்தை செய்தான். ஆற்றும் எல்லை அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு? அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது வேலை சொல்ல வர எல்லா தேவர்கள்லாம் பார்த்தா அவருடைய நாட்டுக்கு ராஜா இல்ல அப்படின்ற நிலைமையை கண்டு என்ன பண்ணா, இவன் நல்ல யாகம் எல்லாம் பண்ணிருக்கானே, இவன் இஸ் எலிஜிபிள் டு பிகம் தி டு ஆக்குபை தி இந்திராஸ் போஸ்ட். அங்கிருந்து நக்ஷனர் அவையப்பட்ட அவருக்கு நிறைய வாசனையான மாலைகள் எல்லாம் போட்டு, நீங்க தான் ஐயா எங்களுக்கு தலைவரா இருக்கணும். வேடிக்கை கூட சொல்லுவா, யாரையோ எலெக்ட் பண்றதுக்கு ஓட்டு போடுறதுக்காக இவர் போனாராம் கமிட்டிக்கு. கடைசியில இவரே அந்த இடத்துக்கு உட்கார வச்சுட்டா அப்படின்பா. அது மாதிரி இவன் ஏதோ யாகம் பண்ணா இதுக்கு இந்த லோகத்துக்கு போலான்னு எல்லாரும் அவளே ஓடி இவன் காலில் விழுந்த. இவருக்கு மாலையெல்லாம் போட்டு வாங்க வாங்க நீங்க தான் எங்களுக்கு ராஜா. அந்த காலத்துல ஒரு இது உண்டு, ராஜா இல்லாத போயிட்டா பூலோகத்துல கரிகால் சோழன் கூட அப்படித்தான் சொல்லுவார். ராஜா இல்லாத போயிட்டா அந்த பட்டத்து யானை கையில ஒரு மாலையை கொடுத்து அந்த கூட்டத்துல யாரையா போய் தேடி பார்த்து அது யாருக்கு ராஜா கலையோட இருக்குன்னு அதுக்கு தெரியும் போல் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவன தேடி அவங்க வீட்டுல மாலையை போட்டு அவனை தூக்கி அரச அரியாசனத்துல உட்கார வச்சிரும்பா. கரிகால் வளவனுக்கு அப்படிதான் பண்ணான்னு சொல்லி கதை படிச்ச ஞாபகமா இருக்கு. ஏன் என்ன பண்ணான்னு இந்த அசத்தை கொண்டு போய் அங்க மாலையெல்லாம் போட்டு இந்த லோகத்துக்கு ராஜாவா, தேவர் உலகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு ராஜாவா பண்ணிட்டார். இது போனா அரசாட்சியா இருக்க வேண்டியதுதானே. அது என்ன படித்த தனக்கு எல்லா சொத்தும் தனக்கு வந்துடுச்சு, ஒரு சந்தோஷம், ஒரு மிதப்பு, மிதிமிஞ்சின மயக்கம் வந்துடுச்சு. என்ன பண்ணான்னா நேர போய் இந்திராணி ஆட்சின்னு வாங்கலாம். தமாஷா சொல்றது உண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அப்படிப்பட்ட ஒரு பகவான்கிட்ட சரண்டர் பண்ணி பெரிய ஒரு நல்லதெல்லாம் பண்ணுவாளுக்கு சாலோக்கியம், சாமீத்தியம் எல்லாம் கிடைக்கும், சாயுஜ்யம் கிடைக்கும், சாரூபமும் கிடைக்கும். அவரை மாதிரியே இருக்கிற அந்த வாசல்ல பாரிஷதா இருக்கா இல்லையா, அவெல்லாம் கையில கதையா சங்கு சக்கெல்லாம் வச்சுட்டு எல்லாம் இருப்பா. அப்படியே மகாவிஷ்ணு தன்னை மாதிரியே ரூபத்தை கூட கொடுப்பான். ஒன்னே ஒண்ணு தவறான லட்சுமி மித்திரம் கிடையாது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நாராயணா அண்ட் அதர்ஸ்னா, லட்சுமி அவருடைய ஏகபோக சொத்து, அவர் எப்பவுமே அவருடைய மாதிரிலேயே இருப்பா. அப்படி
அது மாதிரி இவன் இந்திராணி. இந்திராணி வந்து இந்திரன், யார் இந்திரனா இருக்கானோ அவனுக்கு தகுந்த ஒரு இந்திராணி வருவலா இருக்கும். இது இங்க இந்திரன் டெம்பரரியா தானே ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்கான். அந்த இந்திராணி அவனும் அங்க இங்க போய் ஒளிஞ்சுட்டு இருக்கான். இந்த நகுஷன் என்ன பண்ணா, போய் அந்த இந்திராணி ஆயிடுச்சுன்னு வாங்கலாம். சரி என்ன பண்றது, அவன் இந்திரனா பட்டத்தை அது கொடுத்தாச்சு, உட்கார வச்சாச்சு, அரியாசனத்தை அமர்த்தியாச்சு, அவன் சொன்ன கேட்டுத்தானே ஆகணும். அப்ப என்ன பண்ணா அப்படின்னாக்க, இந்த பக்கத்துல இருந்து எல்லாரும் என்ன பண்ணா, இந்திராணி எப்படி கடல்ல இருந்து தோன்றின அமிர்தம் போல இருக்கக்கூடிய அந்த இந்திராணி இருக்காரு, அவகிட்ட போனான். எப்படி போனா, அவட்டா போய் எப்படி போனான்னு சொல்ல பாரு. இந்த பாடல்ல அரசியலா வறுமையை நோக்கி அவனே வானாடர் யாரும் விரை செய்தார் மகுடம் சூட்டி வேந்தனார் கொண்டார் வேந்தாய் வருபவன் சசியை ஈண்டும் தருக என மருங்கும் உலார் போய் திரை செய் நீர் அமுத நாட்கு செப்ப அக்கற்பின் மக்காள் கற்பின் ஆள். வான் நாடர் யார், இந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருமா போய் அரசு இலா வறுமை நோக்கி, அரசு இலா தங்களுக்கு ஒரு நல்ல மன்னன் இல்லாத வறுமை நோக்கி, வறுமை தானே இல்லா எது இல்லையோ அது வறுமை தானே, அந்த வறுமையை கருதி அவனே அந்த நகுஷனை, இவன் யாரெல்லாம் பண்ணிருக்கான், இவன் தான் இந்திர பதவிக்கு உரியவனா இருக்கான்னு சொல்லி அவன்கிட்ட போனான். போயிட்டு விரை செய்தார் மகுடம் சூட்டி, விரை செய்து ஆர் மகுடம் சூட்டி, நல்ல வாசனையோடு கூடிய மலர் மாலைகளை எல்லாம் அவனுக்கு சூட்டி முடிசூட்டி அவனை ராஜாவாக ஆக்கி வேந்தனாக கொண்டார், அவனை அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். பண்ணி என்ன பண்ணா, வேந்தாய் வருபவன் அரசனாக வந்த நகுஷன் இருக்கானே, அவன் என்ன சொன்னான், சசியை ஈண்டு தருக. சசி அவதான் இந்திராணிக்கு பேர், சசி இந்திரனுடைய மனைவி. சசியை தருகான அந்த இந்திராணியை அழிச்சுன்னு அப்படின்னாங்க. அவளும் எனக்கு உரியவள், அவளை அழிச்சுன்னு வாங்கோ அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே மருங்குளார் போய், மருங்குளார் போய் அங்க பக்கத்துல இருக்க வரல, எல்லாம் வேற வழி இல்லை, இந்திர பதவிக்கு வந்திருக்கான், அவன் சொன்னதை கேட்கணும், ராஜா சொன்னதை கேட்கணும். திரை செய் நீர் அமுது அந்நாட்கு, திரை செய் என அலைகளோடு கூடிய வீசுகின்ற கடலில் தோன்றிய அமுதத்தை ஒத்த இந்திராணியம். அவ வந்து திரை செய் நீர் அமுது அந்நாட்கு, அப்படி அமுதம் எப்படி தண்ணி கடல்ல தோன்றித்தோ அப்படி அமுதம் போல இருக்கக்கூடியவள், எல்லாருக்கும் எளிதாக கிடைப்பவள் அல்லவ. அப்பேற்பட்டவளை இந்திராணிக்கு இவ போய் சொல்ல, போய் சொல்ற, தோன்றி இந்த அமுதத்தை போன்ற இந்திராணிக்கு செப்ப சொல்ல அக்கற்பின் மிக்காள், அந்த கற்புல சிறந்தவளான அவ என்ன பண்றா அப்படின்னா, கற்பில் சிறந்தவள் தான் அவ என்ன சொல்றா பதிலுக்கு அப்படின்னா, அவ வந்து மின்னல் போல வடிவத்தை கொண்டவளாக, அவ தங்க வேணியை உடையவளாக இருக்கா, அப்படி ஒத்த மின்னலை ஒத்த தோற்றத்தை உடையவள் இருக்காளே, பொன் வடிவம் கொண்ட தோற்றத்தை உடைய அறவே வடிவாகிய தர்மமே வடிவாக இருக்கக்கூடிய முன் சென்று கூறுவார் புண்ணிய குறவன். அப்படின்னாக்க குறவன் குரு, இங்க புனிதமான குருவான பிரகஸ்பதி தான் போயிருக்காரு சொல்றதுக்கு. பிரகஸ்பதி தானே இந்திரனுக்கு குருவா இருக்கணும். இப்ப இந்த புதுசா வந்திருக்க இந்திரனுக்கும் குரு. அவர்கிட்ட போய் சொல்ற போறார். அங்க போயிட்டு என்ன சொல்றார், இந்த மாதிரி வந்து இந்தர் பதவிக்கு நகுஷன் வந்திருக்கான், ஒன்னு ஐட்டன் வர சொல்றான்னு. அவ என்ன சொல்றா, பெருமானே பிரகஸ்பதி அவர்களே, இது என்ன ஒரு இதுவா இருக்கு, எதிர்பாராதா இருக்கு, ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னோட கணவர் வந்து எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சுட்டு இருக்காரு, அவரை காப்பாத்துறதுக்கு நம்ம வழி பார்க்கறத விட்டுட்டு எவனோ ஒருத்தன் வந்து இப்ப நீங்க ராஜாவா டெம்பரரியா இருக்கான்னா அவன் என்ன ஆயிடுச்சுன்னு எப்படி போக முடியும், இதெல்லாம் அறமாகுமா தர்மமாகுமா அப்படின்னு கேக்குறா. பொன் உயிர்த்து அணைய காட்சி புண்ணிய குறவன் முன் போய் மின் உயிர் தனையால் நின்று விளம்புவாள் இதென்ன கொல் கெட்டேன், என்னுயிர் துணைவன் அங்கே இருக்க மற்றொருவன் என்னை தன்னுயிர் துணையா கொள்கை தர்மமோ அடிகள் என்றாள். கேட்கிறா, அவ கேட்கற நியாயம் தானே. பாஞ்சாலி கேட்டாரோ இல்லையோ, பீஷ்மரை பார்த்து கேட்டாரு, இவருக்கு வந்து என்ன பணையம் வைக்கிறதுக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னு தர்மத்தை கேட்டா இல்லையா. அவ என்ன பணையம் வைக்கிறதுக்கு என்ன இது இருக்கு, இவருக்கே வந்து பீமன்
அர்ஜுனனை போனாலும் பரவாயில்ல, நகுலன் சகாதேவனை கூட அவர் பணைய வச்சு ஆட முடியாது. எப்படி ஆட முடியும்? இவர் தப்பு பண்ணிட்டு என்ன எப்படி என்ன அடிமையாக்க முடியும்னு கேட்கிறாள் இல்லையா? அது மாதிரி அவளும் கேட்கிறாள். மின் உயிர்த்து அணையாள், மின் உயிர்த்து அணையாள், 2வது லைன்ல இருக்கு இல்லையா? மின்னல் போல ஒரு வடிவு கொண்டதை ஒத்த அவள் இருக்காளே, அவ கேட்கிறாள், பொன் உயிர்த்து அணைய காட்சி, பொன் உருப்பெற்றதை போல் தோற்றத்தை உடைய புண்ணிய குறவன். இங்க அவரும் பளபளவன் மின்ற தேஜஸோட இருக்கார். அவர் பிரகஸ்பதியோனோ தபஸ்னால குரு இல்லையா? புண்ணிய குறவன் முன் போய் நின்று விளம்பார். புண்ணிய குறவன், புனிதமான குறவன் குருவானவர், அறவே வடிவாக இருக்கக்கூடிய அவர் முன்னாடி போய் நின்று கூறுறா. என்ன சொல்ற அப்படின்னு அவர் இந்திரன் அழிச்சன் வர சொல்றான், நகுஷன் அழிச்சன் வர சொல்றான்னு இவர் சொல்றார். அவருக்கு சொல்றார், என்ன அடிகளே இந்த மாதிரி அவன் சொல்றான், நீங்க என்ன கூப்பிடுறீங்களே, நான் போறது என்ன நியாயமா? இது என் கோல் கெட்டேன், இது என்னது அநியாயமா இருக்க, எனக்கு சோதனை இது. என் உயிர் துணைவன், எனக்கு கணவனாக இருக்கக்கூடிய இந்திரனானவன் ஆங்கே இருக்க, உயிரோட இருக்கான், வேற எங்கேயோ இருக்கான், எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்ததுனால தன்னை காப்பாற்றி கொண்டதுக்கு வழி தெரியாத போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுட்டு இருக்கான். அப்படி ஒளிஞ்சுட்டு இருக்கும்போது அதோட என்னோட கணவன் இருக்கும்போது வேற ஒருத்தன் அழிச்சன்பான் கூப்பிடுறான், மற்றொருவன் வேறொருவன் என்னை தன் உயிர் துணையாக கொள்கை, என்னை தனக்கு துணையாக மனைவியாக அப்படி எண்ணுவது தர்மமோ, இது நியாயமா, இது அந்த மாதிரி பண்ணலாமா? அப்படி சாஸ்திர விரோதம் இல்லையா? இது அக்கிரமம் இல்லையா? என்னுடைய கணவன் இருக்கும்போது இவன் என்னை கூப்பிடுறது எவ்வளவு தர்மமா? தர்மம் இல்லையே அப்படிங்கிற. என்ன பண்றது, வேற வழி இல்லை. சரி மாட்டேங்கிறா, வரமாட்டேங்கிறான்னு அதுக்கு பதில் சொல்லணும், ஏதாவது ஒரு பதில் சொல்லித்தானே ஆகணும். அவ கேட்கறதும் நியாயமா தான் இருக்கு, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவேன். இந்த அப்பா என்ன சொல்றார் அப்படின்னா, 7 முனிவர்கள் பெருமையோடு கூடிய ஒரு பல்லாக்க மேல தூக்கில் வர, அதே ஒருத்தன் ராஜாவை அமர்ந்தான, அவனே தேவர்களுக்கு தலைவனம். எப்படின்னா யாரு அந்த இந்திரன் போஸ்டர் எப்படின்னாக்க, 7 முனிவர்கள் தபஸ்திகள் இருக்காளே, அவ நல்ல அழகான ரத்ன பல்லாக்குல யார தூக்கில் வராளோ அவன் தான் இந்திரன். அதனால நீ என்ன பண்றன்னா, ஒரு 7 முனிவர்கள் பல்லாக்குல தூக்கி வந்தா அவரை இந்திரனா நீ ஒத்துக்கலாம். அவனே தேவர்களுக்கு தலைவன் ஆவான், அவனே உனக்கு நாயகனும் ஆவான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே குரு சொன்ன உடனே, குரு சொன்னா கேட்கலாம் தானே, வணங்கி என்ன பண்ற அவனும், ஓஹோ அப்படியா, நீங்க சொல்றது அந்த மாதிரியா இருக்கா, சரி ஓகே ஓகே முடிஞ்சா அவனை வர சொல்லுங்க அப்படிங்கிறா. மாதவர் 70 தாங்க மாமணி சிவிகை மீது போதரின் அவனே வானோர் புரந்தரன் அவனே உந்தன் காதலனாகும் என்றான் கைதொழுதற்கு நேர்தம் மேதகு சிறப்பாலெங்கு வருகென விடுத்தான் தூது. சரி என்ன சொன்ன, மாதவர் 70 தாங்க மாமணி சிவிகை மீது போதரின் அவனே வானோர் புரந்தர வானவனே உந்தன் காதலனாகும் என்றான் கைதொழுதற்கு நேர்ந்து அம்மேதகு சிறப்பாலெங்கு வருக என விடுத்தாள் தூது. சரிட்டா, நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். மாதவர் 70 தாங்க, 7 முனிவர்கள் இந்த பல்லாக்க தாங்குறாளாம். அப்படிப்பட்ட மாமணி சிவிகை மீது போதரின், அந்த மாதிரி ஒரு பெரிய அழகான மணிகள் எல்லாம் பதிக்கப்பட்ட அந்த பல்லாக்களை யார் வரானோ அவனே வானோர் புரந்தரன், அவனே தேவர்களுக்கெல்லாம் காப்பாற்றக்கூடிய தலைவனாக இந்திரனாக இருப்பான். அவனே உந்தன் காதலனாகும் என்ற, அவன் தான் உன்னுடைய கணவனும் ஆவான், நாயகனும் ஆவான். அதனால கை தொழுது வணங்கி, சரி குரு சொல்லிட்டார், உடனே பண்ண கை தொழுது சரி நீங்க சொல்றதுக்கு நான் உடன்படுறேன், அதற்கு நேர்ந்து அதுக்கு உடன்பட்டு அம்மேதகு சிறப்பால் இங்கு வருகிறான். அப்படிப்பட்ட மேன்மையான சிறப்போட அந்த நகுஷன் வர முடியும்னா அவன் அவருக்கு ஆய்ச்சல் வாங்கோ அப்படின்னு இவரை தூது அனுப்பிச்சார். ஆனா அவளுக்கு நல்லா தெரியும், என்ன இந்திரன் ஒருத்தன் தான் வர முடியும், இந்த நகுஷன் தான் வர முடியாது. எப்போ அவன் பரஸ்திரியை விரும்ப ஆரம்பிச்சானோ
அந்த பரஸ்திரி அழிச்சல் வாழ் சொல்லி அழிச்சு சொல்லிட்டானோ அவன் காமவயப்பட்டு இருக்கான் இல்லையா, அதனால நிச்சயமா அவனால வர முடியாது. 7 முனிவர்களும் தூக்கிட்டு வரமாட்டா. அப்படி தூக்கிட்டு வந்தாலும் அது ஏதோ அவனுக்கு ஒரு அபசகுனம் நடந்து அவன் கண்டிப்பா இதுல தோல்விதான் அடைஞ்சு போவான்னு அவனுக்கு ஏதோ ஒரு மனசுல உறுத்துறது. என்ன ஆச்சு அப்படிங்கறத அடுத்த இதுல பார்க்கலாம், அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ராம் ராம். ஜெய ஜெய சங்கர். ஹர ஹர சங்கர.